நம்ம ஃபேமிலில எல்லாரும் கல்யாண ஃபங்க்ஷனுக்காக போறாங்களா, அதனால நாளைக்கு நாம கிட்டி பார்ட்டியை நம்ம வீட்லயே வச்சுக்கிட்டா என்னன்னு எனக்கு தோணுது. சின்னது சரிதானே? அட சீமா, சூப்பரான ஐடியா சொன்ன. அது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா அக்கா உன்னையும் தானே கல்யாண ஃபங்க்ஷன் கூட்டிட்டு போவாங்க. கல்யாணத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு நீ ஏதாவது காரணத்தை சொன்னியா? இது வரைக்கும் இல்ல. ஆனா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நான் அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகாம இருந்தேன். ஆனா இந்த வாய்ப்பை எப்படியாவது நம்ம தவற விடக்கூடாது சின்னத்தை. இதுதான் சரியான சந்தர்ப்பம். இதை வச்சுதான் அந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஏரியால இருந்து ஒவ்வொருத்தங்களா எதுக்காக காலி பண்ணிட்டு போறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் சின்னத்தை. நீ சரியா சொன்னேம்மா. நான் இப்பவே போய் அந்த குண்டு பூசணிக்கா வரமா இருக்கல்ல, அப்புறம் அந்த ஆட்டக்காரி அதான் ஏதோ சொல்லுவாங்களே அந்த பார்ட்டியோட பிரசிடென்ட், அவகிட்டயே சொல்லிடுறேன் கிட்டி பார்ட்டி நம்ம வீட்டுல தான் நடக்கும்னு. பாத்துக்கிட்டே இரு. இந்த தடவை நான் உழவு பார்த்து அந்த ரகசியத்தை கண்டிப்பா கண்டுபிடிச்சே தீருவேன். சரி சின்னத்தை. ஹலோ ஜானவி, எப்படி இருக்க? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கல? நான் நல்லா இருக்கேன் அண்ணி. அண்ணி, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லுமா, என்ன விஷயம்? ஆக்சுவலி பாவனா இப்பதான் என்கிட்ட சொன்னா நாளைக்கு ஆரியாவோட பிறந்த நாளாம். அதனால சரியா 12 மணிக்கு நான் அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். அடேங்கப்பா, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. சொல்லு, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு ஜானவி. அது அண்ணி, நீங்க எல்லாரும் ராத்திரி இங்க என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அது ஆரியாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? நீ நல்ல ஐடியா தான் பண்ணிருக்க ஜானவி. நிச்சயமா நாங்க வந்துடுறோம். ஓகே. அப்புறம் அண்ணி, ப்ளீஸ் நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணுங்க. நான் அங்க வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அப்புறம் நான் அவருக்காக ஸ்பெஷலா கேக் வேற ஆர்டர் பண்ணிருக்கேன். நானே போய் அங்க வாங்கிக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா இந்த விஷயம் ஆரியாவுக்கு தெரியவே கூடாது. மிஸ்ஸஸ் ஆரியா, நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. உன் ஹஸ்பண்டுக்கு சூப்பரான சர்ப்ரைஸ் கொடுத்து ஆசத்தி விட்டுடலாம். அதுவும் நீ ஆசைப்பட்ட மாதிரி. சரியா? தேங்க்யூ அண்ணி. இதெல்லாம் பார்க்கும்போது ஜானவியும் ஆரியாவும் ரொம்பவே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இந்த சந்தோஷம் ஜானவி வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கணும். எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன். இல்லைன்னா அந்த பரத்வாஜ் குடும்பத்தை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நான் பொறுமையா இருக்க வேண்டியதா இருந்தது. ஜெயதேவி அக்கா, நீங்க அமைதியா இருங்க. நீங்க போட்ட இந்த நாடகத்தினால அவங்களோட எல்லா ஓட்டும் நமக்கு தான். ஒரே ஒரு தடவை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா அவங்க எல்லாரையும் நம்ம கவனிச்சுப்போம். சசிக்கு போன போடுறா. சரிக்கா. ராமு, ஹலோ. நான் உன்னோட காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அது என்னன்னா, இந்த ஜெயதேவி இருக்கங்கல சூப்பரா நாடகம் ஆடினாங்க. அட, எப்படி அந்த விஷயத்தையே உல்டா பண்ணிட்டாங்க. அவங்க ஆடின நாடகத்துல இங்க எல்லாரும் வாய் அடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? இங்க எல்லாரும் அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் எல்லாம் சும்மா பிரமாதமா இருந்தது. வாய மூடு. நீ உன்னோட வேலையில மட்டும் கவனத்தை செலுத்து. எனக்கு என்னோட எலெக்ஷன் ஆபீஸுக்கு ஒரு பெரிய வீடு தேவைப்படுது. சீக்கிரம் அதை தேடி வை. சரிங்க ஜெயதேவி அம்மா, நான் சீக்கிரமாவே அதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் எனக்கு என்னோட முதல் வேலைக்கான கமிஷன் கிடைச்சதுன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும்மா. அந்த விஷயத்தெல்லாம் நீ ராமு கிட்ட பேசிக்க. வானு இடிஞ்சு விழுந்தாலும் சரி, பூமி பொழந்தாலும் சரி, என் கட்சி ஆபீஸ அங்கதான் திறப்பேன். அது நான் சொல்ற இடமா தான் இருக்கணும். அது அது எப்படி நடக்கும்? அட, இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்பத்துல இருந்து நான் கிட்டி பார்ட்டில ஜாயின் ஆயிட்டனோ அதுல இருந்து எனக்குள்ள ஒரு ஆசை, ஒரு தடவை கிட்டி பார்ட்டியை பரத்வாஜ் ஹவுஸ்ல நடத்தலான்னு. ஆனா சின்னத பெரிய தான் கிட்டி பார்ட்டினாலே சுத்தமா பிடிக்காதே. அட, எங்க அக்கா ஒட்டுமொத்த குடும்பத்தோட சேர்ந்து கல்யாணத்துக்கு போக போறாங்க. இதை விட நல்ல சந்தர்ப்பம் நமக்கு வேற கிடைக்காது இல்ல? என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றிக்க அடுத்தடுத்து கிட்டி பார்ட்டி மத்தவங்க வீட்லயும் நடக்கும்ல. சரியா சொன்னீங்க மனோரஞ்சனி அம்மா. நான் அதத்தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஒருவேளை பரத்வாஜ் ஹவுஸ் மாதிரி பெரிய வீட்ல நம்ம கிட்டி பார்ட்டி நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கிட்டி பார்ட்டியோட ரேஞ்சே எங்கேயோ போயிடும்ல. ஆண்டி, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த மனோரஞ்சனோட கிட்டி பார்ட்டி 5 ஸ்டார் ரேஞ்சில நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் எனக்கு சரியா படல. இல்ல அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரியத்த
உங்ககிட்ட கோபப்பட்ட மாதிரியே கிட்டி பாட்டிக்கு வர எல்லார்கிட்டயும் கோவப்பட்டுட்டாங்கன்னா அப்புறம் நம்மளோட நிலைமை. அவங்க கோவப்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சாதானே. அவங்க இல்லாத நேரத்துல தானே பார்ட்டி நடக்க போகுது. யாராவது போட்டு கொடுத்தாதானே அவங்களுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி செய்ய நம்ம குரூப்ல யாருமே இல்லல்ல, சரிதானே? அப்புறம் அதுக்கு நான் கேரண்டி, கவலைப்படாதீங்க. நம்ம கிட்டி பார்ட்டிக்கு வர மெம்பர்ஸ்க்காக நான் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டேனா என்ன? ஆமா ஆமா, நீ கவலைப்படாத, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் என்ன, ஓகே ஓகே, எல்லாருக்கும் டக் டக்குன்னு போன் போட்டு விஷயத்த சொல்லுங்க. சரி. எதுக்கு இந்த பொம்பளை திடீர்னு பரத்வாஜ் ஹவுஸ்ல போய் கிட்டி பாட்டியை வைக்கணும்னு இப்படி ஆசைப்படுறா? என்னோட பிளான் எல்லாம் நாசமா போகுது. எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்குனே வந்து சேர்றானுங்க. ஹலோ ஹலோ ராஜி, நான் தான் மிஸ்ஸஸ் வர்மா பேசுறேன். நான் இப்ப எதுக்காக உங்களுக்கு போன் பண்ணேன்னா, நம்மளோட கிட்டி பார்ட்டி இருக்கு இல்லையா, அது பரத்வாஜ் ஹவுஸ்ல தான் நடக்க போகுது. ஆமா ஆமா. அப்ப சரி, நான் வச்சிடுறேன். எப்படியாவது இந்த பார்ட்டியை தடுத்து நிறுத்தணும்னு நீ ரொம்ப தான் முயற்சி பண்ற சசி. ஆனா இந்த மனோரஞ்சனி கிட்ட உன்னோட பாச்சாலாம் செல்லுபடி ஆகாது. நீ ஒரு ஜுஜுபி. என்கிட்ட மோதி ஜெயிக்க விட்டுருவேனா? சரியான பிளாப் சசி. என்ன, கேக்கோட ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சா? எங்க அது எப்படிங்கன்னா? ஹலோ, ஆரியாக்காக நான் ஒரு ஸ்பெஷல் கேக் அரேஞ்ச் பண்ண, அது இப்ப வீணா போயிடுச்சு. நான் எவ்வளவு பண்ண தெரியுமா? நான் ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு போறேன்னு அவர்கிட்ட போய் சொன்னேன். அண்ணி, நம்மள கேக்கோட அவரை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினைச்சேன். ஆனா எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. எது பிரயோஜனம் இல்ல. ஜானவி, கொஞ்சம் அமைதியா இரு. ஜானவி, இன்னும் 11 கூட ஆகலமா. அவர் பர்த்டேக்கு இன்னும் 1 ஹவருக்கு மேல இருக்குல்லம்மா. நம்பிக்கையோட இரு. நிச்சயமா 1 ஹவருக்குள்ள நம்ம எங்கேயாவது போய் கேக் அரேஞ்ச் பண்ணிடலாம் ஜானவி. ரோகிணி, இங்க யாராவது ரொம்ப டென்ஷனா இருக்காங்களா? உங்களோட தங்கச்சி தான். தங்கச்சியா? தேவையில்லாம கவலைப்படாத. நீ ஆர்டர் பண்ண கேக் உன்னை தேடி வரும், அதுவும் 12 மணிக்கு முன்னாடியே. இது இந்த அண்ணனோட ப்ராமிஸ். கொஞ்சம் ஸ்மைல் பண்ண. ஸ்மைல். பெர்ஃபெக்ட். பை. அவர் போன் அட்டன் பண்ணவே இல்ல. 11:45 ஆக போகுது. அண்ணி, ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா? இந்த உன்னோட சர்ப்ரைஸ் கேக். என்னோட தங்கச்சி என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டா அத இந்த அண்ணன் வாங்கி தர மாட்டானா என்ன? அண்ணா, அட என்னம்மா அப்படி பாக்குற? கேக்குதாமா? ஐ நோ. இந்த நேரத்துல எல்லா கேக் ஷாப்பும் க்ளோஸ் ஆயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ சரியா தான் யோசிச்ச. ஆனா இந்த நேரத்துல கூட 5 ஸ்டாரோட எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் அப்புறம் கேக் ஷாப்ஸும் ஓப்பனா தான் இருக்கும். இப்போ பிரேமனாவும் வந்திருந்தாருனா? அவரும் பர்த்டே பார்ட்டிக்கு வரணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாரு. ஆனா என்ன பண்றது, ஏதோ ரொம்ப அவசரமான வேலையா வெளியூர் போக வேண்டியதா போயிடுச்சு ஜானவி. 12 மணி ஆக போகுது. உள்ள போலாமா? வாங்க போலாம். இப்போ வீட்ல எல்லாரும் தூங்கி இருப்பாங்க. நாம எக்ஸ்ட்ரா கீயை வச்சு உள்ள போலாம். Wish you a very very happy birthday, Arya. Thank you, Bhavna. மூன்று முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நான் என்ன சொன்னாலும் உன் பதில் ஒண்ணுதான்.